இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? அவளை எப்படியாவது நல்லபடியா நீதான் வீட்டுல வந்து சேர்க்கணும். அண்ணி, உங்களுக்கு நடக்கிறது ஏதாவது புரியுதா? எதை கேக்குற? இல்ல, ஜானகி அக்கா நம்ம வீட்டு நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சாங்க. அத நம்ம வீட்டுல போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா எப்படியோ அந்த நகையை திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா இப்ப என்னடானா அவங்க கோவில் நகையை அடகு வச்சுட்டாங்கன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அண்ணி. அதுல குழப்பமாகறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வீட்டு நகையை மீட்டுறதுக்காக கோவில் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படிதான் பண்ணிருக்கணும். எப்பவும் கோயில் பூஜை புனஸ்காரம்னு இருந்துட்டு கடைசியில பாத்தியா கோயில் நகையிலே கை வச்சிருக்காங்க. நம்மள ஏமாத்திட்டு இருந்தாங்க. கடவுளையும் அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா என்ன? அதான் கடவுளே அவங்கள காட்டி கொடுத்துட்டாரு பாத்தியா. ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல கதிர், இது சரியா வராது. அந்த ஸ்பான்சரு என்ன விஷயம்? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல கதிர், வேண்டாம். அது எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு? கேட்டா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்ல போறியா இல்லையா? முதல்ல சொல்லு. எல்லாம் இருக்கப்பட்ட பணம் படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இல்லாதவங்க கிட்ட விளையாடி பாக்குறது தான் அவங்க பொழப்போ பொழுதுபோக்கோ போல. அந்த மாதிரி எப்படி நம்ம பழைய ஸ்பான்சர் கார்த்திகா கோச்சா வச்சு விளையாடினானோ அதே மாதிரி இவரும் ஒரு விதத்துல விளையாடுறாரு. பணம் கிடைக்கலங்கிறப்போ அத பத்தி நாம எதுக்கு பேசிக்கிட்டு? பேச வேண்டாம், விடு. சரி, அதை விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன். ஏய், எங்க போற? இல்ல, எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒருத்தர் போய் மீட் பண்ண போகணும். என்ன ஐடியா? யார மீட் பண்ணணும்? அதை நான் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். சார், வாங்க கதிர். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்கிட்டயும் அதான் சொல்லி வர சொன்னார் சார். என்ன கதிர், அசோக் ஏன் வர சொன்னீங்க? சார், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? பார்ட்னர்ஷிப்பை சாருக்கு மாத்தி கொடுத்துறேன்னு சொன்னீங்கல்ல. அட இல்ல கதிர், நீங்க பணத்தை கொடுத்துட்டா அவரே வேணான்னு சொல்லிடுவாரு. இல்ல சார், நீங்க இவரே பார்ட்னரா சேர்த்துக்கோங்க. கதிர், என்ன கதிர் இப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? உங்களுக்கு டைம் வேணும்னா 1-2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு நான் 5 லட்சம் கொடுத்து சேர்ந்தேன். அது என் ஒய்ஃப் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தது சார். உங்க ஒய்ஃபா? ஆமாம் சார். உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் இந்த ஏஜென்சியில் பார்ட்னராக சேரணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக சைன் பண்ணி அவங்ககிட்டேருந்து காசு வாங்கி தான் எனக்கே தெரியாமல் என் பழைய ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவள் அப்படி சைன் போட்டு பணம் வாங்கினதே திரும்ப அவளுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது. புரியலையே கதிர். அந்த கம்பெனியில் எங்கள் லைஃபை கெடுக்கணும்னு நினச்ச ஒருத்தன் கோச்சாக சேர்ந்துருக்கா. அவங்ககிட்ட தான் என் ஒய்ஃப் கோச்சிங் எடுக்கணும்னு அந்த கம்பெனியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால என் ஒய்ஃப் தினம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படின்னா வேற கோச்சை மாற்றி கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை சார். எனக்கு நல்லது பண்ண போய் இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்கா. தனாவோட ஆம்பிஷனே பெரிய மேட்ச்லலாம் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆகணுங்கிறது தான் சார். அது என்னால் நடக்காமல் போயிடக்கூடாது. என்னால் இப்போ பேலன்ஸ் 5 லட்சம் கொடுத்து பார்ட்னர் ஆக முடியாது. கதிர், நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லை சார், இப்போ தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். அப்போ நீங்க வேற பார்ட்னரை சேர்த்துக்க போறீங்களா? ஆமா சார், நாளைக்கே நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன். நீங்க தான் கதிரை சேர்த்து விட்டீங்க. அந்த மரியாதைக்காக நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். சரிங்க மூர்த்தி, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிங்க சார். ஐயோ, ஓனர் வேற கால் பண்றாரு. இவருக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் தனா கிட்ட வந்து சொல்லிடுவார். இப்போதைக்கு இவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது.
வணக்கம் ஐயா. ஜானகி அம்மா மேல இப்படி ஒரு பழி விழுகும்னு நாங்க நினைக்கவே இல்லையா. நாங்க யாரும் இதை நம்பலங்க ஐயா. அம்மா ஒரு நாள் இப்படி பண்றவங்க இல்ல ஐயா. நாங்களும் உங்க கூட இருக்கோம் ஐயா. அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரகு, அம்மா, உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன பேசுற ரகு? நம்ம வீட்டு மருமக இங்க இருக்கும்போது என்னால எப்படிடா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? நீங்களாவது சொல்லி இருக்க கூடாதா? அண்ணே, நாங்க சொன்னோண்ணே. ஆனா அம்மா தான் கேட்கல. என்னதான் இருந்தாலும் அக்கா இங்க இருக்கும்போது நாங்க அவங்க கூட இருக்கிறது தானே மாமா சரி. மச்சான், நீங்க எதுக்கு இவங்களை கண்டிக்கிறீங்க? என் பொண்டாட்டி இருந்திருந்தும் இப்பதான் நல்லது பண்ணியிருக்கா. முதல்ல தங்கச்சி போய் பார்ப்போம். வாங்க மச்சான். சார், நகையை எடுத்தது என் மனைவி இல்ல. சார், வீட்லயே சொல்லிட்டேன் சார். இருந்தாலும் இப்பவும் சொல்றேன், அவங்க தான் நகையை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. சரி, அவங்க நகையை எடுக்கலன்னு சொன்னா நகையை எடுத்தது யாருன்னு நீங்க சொல்லுங்க. திருடினது இவங்க இல்லனா அப்ப யார் நகையை திருடினது? இவன் தான் திருடன் சொல்லுங்க. இப்பவே இவங்கள வெளியில விடுறேன். நகையை நான் தான் எடுத்தேன் சார். அவளை வெளியே விடுங்க. அண்ணே, சார், என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் நகையை எடுத்தேன். ஆமா, நான் தான் திருடன். அவளை வெளியே விடுங்க சார். ஐயோ, உங்களுக்கு தேவை ஒரு ஆள் தானே சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவியை விடுங்க. சார். இவர் பொண்டாட்டியை காப்பாத்த போய் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ இதுக்குள்ள வராத. திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. அதை கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. மிஸ்டர் ரகுராம், உங்க ஒய்ஃப்காக பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நகையை எடுத்தது நான் தான் சார். நான் தான். என்ன கைது பண்ணுங்க.